அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாங்காய் சீசன் வந்துடுச்சுங்க. இந்த சீசனில் நம்ம பச்சடி செய்யலைன்னா எப்படி? இந்த ஒரு பச்சடி போதுங்க, அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு வந்து ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காவாக பார்த்து எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் புளிப்பு மாங்காய் எடுக்காத இந்த மாதிரி ஒட்டு மாங்காயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா நமக்கு இந்த வந்து பச்சடி அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு தோலை எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாங்காய் பச்சடி ஒன்று இருந்தால் போதுங்க, அவ்வளோ சாப்பாடு நமக்கு வந்து உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த மாங்காய் பச்சடி. பாருங்கள், எல்லாத்தையும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீவலில் வச்சு சீவி எடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி சீவலில் வச்சு நல்லா சீவிக்கோங்க நைஸாக. பாருங்கள், எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டேங்க. நம்ம நைஸாக சீவிக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமும் அதே சமயம் நமக்கு வந்து வெந்து வந்துடும். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் வந்து நெய் வந்து அதிகம் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம். முந்திரி திராட்சை போதுமான அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. ஒரு 20 முந்திரி, ஒரு 30 திராட்சை இருக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்தலாம். முந்திரி திராட்சை உங்களுக்கு வந்து கூடுதலாக போட்டு இந்த பச்சடிக்கு செய்யும்போது அதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடுறேங்க. இப்போ அதுலேயே நெய் இருக்கும். இப்போ அந்த நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சுருந்த மாங்காவை எடுத்து நான் வந்து சேர்த்துற போகிறேன். மாங்காய் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வெந்து வரணும். நீங்கள் இதில் தண்ணியெலாம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடக்கூடாது. நமக்கு அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையுமே நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துடணுங்க. அடிப்பிடிச்சிடாத கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம நல்லா சின்ன சின்ன சீவலில் வச்சு சீவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும். நல்ல குழைய வெந்துடுங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் இல்லாட்டி விருந்தாளி யாராவது கெஸ்ட்டு வந்திருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக சாப்பாடு செய்யும்போது இந்த பச்சடி வந்து ஒரு கூடுதலாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம உப்பு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து காட்டுங்க. நீங்கள் வந்து அதிகம் சேர்த்துடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மட்டும் நான் வந்து சேர்த்து எல்லாத்தையும் திரும்ப ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நல்லாவே குழைய வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் 1/2 கப்பு ஃபுல்லாக நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இந்த நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்ட்டாக்க நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லமும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் மிளகாத்தூள்லாம் அது சேர்க்கலை. நான் வீடியோவில் கலர்ஃபுல்லாக தெரியறதுக்கோசரம் நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம நாட்டு சர்க்கரை போட்ட உடனே உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து 1 கப்பு ஃபுல்லாக நமக்கு வந்து வந்துச்சு இந்த மாங்காய். அதுக்கு வந்து 1/2 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தேன் நம்ம முந்திரி திராட்சை எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் கைவிடாது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அவ்வளோதான். ஒரு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த வந்து பச்சடியை ரெடி பண்ணிடலாம். மாங்காய் இருந்தால் போதுங்க. செம்ம சூப்பரான புளிப்பு இனிப்புலாம் கலந்த மாதிரி அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த பச்சடியை நீங்கள் வந்து இந்த மாங்காய் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒட்டு மாங்காயில் செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட போகிறோங்க. அந்த முந்திரி திராட்சையோடு எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.